أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فارتقب يوم تأتي السماء بدخان مبين يغشى الناس هذا عذاب أليم ربنا اكشف عنا العذاب إنا مؤمنون. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்து துஹானை நாம் பார்த்து வருகின்றோம். மக்கள் என்றாலும் பெரும்பாலானவர்கள் விளையாடிக் கொண்டு சந்தேகத்தில் உழன்று கொண்டு இருக்கிறார்கள். அதே போன்று மறுமை நாளுக்கு நெருக்கமாக வானிலிருந்து வரக்கூடிய ஒரு புகை மண்டலத்தை பற்றியும் அது மனிதர்களுக்கு வேதனை தருவதாக இருக்கும் என்பதை பற்றியும் அல்லாஹு தஆலா பேசக்கூடியதை அடுத்த 8 வசனங்களில் நாம் பார்த்தோம். இதை பற்றி மஸ்ரூக் ரஹிமஹுல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஈராக்கில் இருக்கக்கூடிய கூஃபா பள்ளிவாசலுக்கு நாங்கள் சென்றிருந்தோம். அந்த நேரத்தில் ஒரு மனிதர் மக்களுக்கு மத்தியில் உரையாற்றி கொண்டு இருந்தார். அப்போது அவர் சூரத்து துஹானுடைய இந்த 10வது 11வது வசனங்களை ஓதி அதை பற்றி விளக்கம் கொடுத்து கொண்டிருந்தார். வானிலிருந்து வரக்கூடிய புகை மண்டலத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று கேள்வி எழுப்பினார். கேள்வியை எழுப்பிவிட்டு அவரே அதற்கான விளக்கத்தையும் கொடுத்தார். இது மறுமை நாளுக்கு நெருக்கமாக வர இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய புகை மண்டலமாகும். இது மக்களுக்கு மிகப்பெரிய வேதனையாகும். நயவஞ்சகர்களுக்கும் குஃபார்களுக்கும் அவர்களுடைய செவிகளையும் அவர்களுடைய பார்வைகளையும் அது போக்கிவிடும். முஃமின்களுக்கு தடுமல் போன்ற ஒரு வியாதியை அது ஏற்படுத்தும். அதாவது சின்னதா உடல்நிலை சரியில்லாமல் அல்லது ஸ்கின் பிரச்சனையை போன்று ஒரு சின்னதாக ஒரு தடுமலை போன்று தடிமனை போன்று தோல் பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடியது என்று அவர் விளக்கம் கொடுத்து கொண்டு இருந்தார். இதை கேட்ட நாங்கள் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் வந்து மதீனாவிற்கு திரும்பி வந்ததற்கு பின்னால் வந்து இதை பற்றி நாங்கள் கூறினோம். அப்போது ஒரு கழித்து படுத்திருந்த அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து அமர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடையே வந்திருக்கிறார்கள், பல விஷயங்களை நம்மோடு பேசி இருக்கிறார்கள், குர்ஆனையும் ஹதீஸையும் நம்மிடத்திலே விளக்கத்தை கூறி இருக்கிறார்கள். அப்படி இருக்க ஒரு மனிதர் மார்க்கத்தை பற்றி எதையேனும் பேசினால் அவர் அல்லாஹ் மிக அறிந்தவன் என்று சொல்வதுதான் அவருடைய அறிவின் முதிர்ச்சியாக இருக்குமே தவிர தனிச்சையாக அவராக விளக்கம் கொடுப்பது சரியானதன்று என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா அந்த இடத்தில் பேசக்கூடிய புகை மண்டலம் எதை குறிக்கிறது தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷி மக்களுக்கு இஸ்லாத்தின் பக்கம் தஅவத் செய்து கொண்டிருந்த காலம், அழைப்பு பணியை செய்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் அந்த மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் பின்தங்கிக் கொண்டே இருந்தார்கள். இந்த நேரத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில், யா அல்லாஹ், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் நீ ஏற்படுத்திய பஞ்சத்தை போன்று இந்த குறைஷி மக்களின் மீதும் நீ ஒரு பஞ்சத்தை ஏற்படுத்துவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டார்கள். அல்லாஹும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவை அங்கீகரித்து அவர்களுக்கு மத்தியில் மாத்திரம் ஒரு பஞ்சத்தை ஏற்படுத்தினான். அவர்களுடைய பஞ்ச நிலை, அவர்களுக்கு சாப்பிட உணவில்லாமல் குடிக்க நீர் இல்லாமல் அவர்கள் எலும்புகளையும் கொழுப்புகளையும் செத்த பிணங்களையும் சாப்பிடும் நிலை நேர்ந்தது. இந்த நேரம்தான் கடுமையான மோசமான நிலையில் அவர்கள் இருந்தார்கள். அப்போது ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, ஒரு சில அறிவிப்புகளில் அந்த ஒரு மனிதர் என்பவர் அபூ சுஃபியான் என்றும் வருகின்றது, வந்து முதல் கோத்திரத்தவர்கள் கடுமையான பஞ்சத்தில் இருக்கிறார்கள், இன்னும் சில நாட்கள் சென்றால் அவர்கள் அழிந்து போவார்கள், அழிவினுடைய விளிம்பில் இருக்கிறார்கள், தயவு செய்து அல்லாஹ்விடத்தில் அவர்களுடைய சுகபோகத்திற்காக நீங்கள் துஆ கேளுங்கள் என்று கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார்கள். அப்போது அல்லாஹ் தஆலா அவர்களுடைய பஞ்சத்தை நீக்கி அவர்களின் மீது அழகான அடைமழையை பொழியச் செய்தான். இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய அந்த வசனம், ரப்பனா க்ஷிஃப் அன்னல் அஸாப இன்னா முஃமினூன். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பார்கள், நாங்கள் முஃமின்களாக இருக்கிறோம் என்ற வசனத்தை அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதி காட்டினார்கள்.
பின்பு அல்லாஹு தஆலா மழை பொழியச் செய்ததற்கு பின்னால் அவர்களுடைய பஞ்சம் நீங்கியது. அந்த நேரத்தில் அவர்கள் மார்க்கத்தை தழுவும்படி வந்த அந்த மக்கள் மழை பொழிந்ததும் மீண்டும் அவர்களுடைய திமிரின் பக்கமும் தெனாவட்டின் பக்கமும் திரும்பி விட்டார்கள். இதைத்தான் அல்லாஹு தஆலா அடுத்தடுத்த வசனங்களில் சும்ம தவல்லவ் அன்ஹு வகாலு முஅல்லம் மஜ்னூன், அவர்களுடைய தூதர் அவர்களிடத்தில் வந்த நேரத்தில் இவர் பைத்தியக்காரர் என்றும் காலையிலும் மாலையிலும் எங்கிருந்தோ இவர் கற்றுக்கொண்டு வருகிறார் என்றும் அந்த மக்கள் சொல்லலானார்கள். இதே போன்று அல்லாஹு தஆலா அந்த நேரத்தில் சொல்கின்றான், அவர்களுடைய அதாபை அவர்களை விட்டு நீக்கிவிட்டால் மீண்டும் அவர்கள் அவர்களுடைய வழியின் பக்கமே சென்று விடுகிறார்கள். ஆனால் மீண்டும் நாம் அவர்களின் மீது அதாபை கொண்டு வருவோம் என்று அல்லாஹு தஆலா இன்னக்கும் ஆயிதூன் யௌம நப்திஷுல் பத்ஷத்தல் குப்ரா இன்னா முன்தகிமூன், மிகப்பெரிய பிடியாக அவர்களை நாம் பிடிப்போம் என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய அந்த வசனம் அவர்களின் மீது மழை பொழியச் செய்து அல்லாஹ் அவர்களுடைய பஞ்சத்தை நீக்கியதும் மீண்டும் அவர்கள் அவர்களுடைய வழிகேட்டின் பக்கம் சென்றார்கள். அப்போதுதான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்கினால், அவர்களை மிகப்பெரிய பிடியாக நாம் பிடிப்போம், நாமும் அவர்களை கடுமையாக செய்கை செய்வோம் என்று அல்லாஹு தஆலா இறக்கியதுதான். நாங்கள் எல்லாம் மதீனாவிற்கு சென்றதற்கு பின்னால் முதலான பத்ர் களத்தில் அவர்களை அல்லாஹு தஆலா அவர்களை பழி வாங்கியதை நாங்கள் பார்த்தோம். எங்களுடைய கரத்தினால் அல்லாஹு தஆலா அவர்களை கடுமையாக வேதனைப்படுத்தினான், அவர்களை இழிவுபடச் செய்தான். இதுதான் இந்த இடம் பேசுகின்றது என்று அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில் 4821வது இலக்கத்திலும் 4823 4824வது இலக்கத்திலும் நீங்கள் காணலாம். அதே போன்று சஹீஹ் முஸ்லிமில் 5391வது இலக்கத்திலும் 5392வது இலக்கத்திலும், அதே போன்று ஜாமிஉ திர்மிதியில் 3877வது இலக்கத்திலும் இந்த ஹதீஸை நீங்கள் காணலாம். இதே போன்று அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னொரு ஹதீஸில் கூறினார்கள், 5 வகையான அடையாளங்கள் வந்து முடிந்து போயிருக்கின்றது. ஒன்று புகை மண்டலம், இரண்டாவது கிழக்கு ரோமானியர்கள் பாரசீகர்களால் தோற்கடிக்கப்பட்டு மீண்டும் அவர்கள் வெற்றி கொள்ளப்பட்டது, மூன்றாவது சந்திரன் பிளந்து விட்டது, நான்காவது அல்லாஹ்வினுடைய கடுமையான பிடி அவர்களை வந்து சூழ்ந்து கொண்டது, ஐந்தாவது இறைவன் கொடுத்த மிகப்பெரிய தண்டனை என்று அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை இந்த ஹதீஸிலும் சேர்த்து வைத்து கூறியிருப்பதை சஹீஹுல் புகாரியில் 4767வது இலக்கத்திலும் 4820வது இலக்கத்திலும் 4825வது இலக்கத்திலும் சஹீஹ் முஸ்லிமில் 5393வது இலக்கத்திலும் நீங்கள் காணலாம். அதே போன்று வேறு சில அறிஞர்கள் கூறக்கூடிய மற்ற ஹதீஸ்களை நாம் காணும் போது மறுமை நாள் வரக்கூடிய நாட்களில் சில அடையாளங்கள் வரும். இப்ப இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ராவி சொல்கின்றார், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜிதுன் நபவியில் அமர்ந்து மறுமை நாளை குறித்து பேசிக் கொண்டிருந்தோம். அறைக்கு உள்ளிருந்து அதை கேட்டுவிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் அறையை விலக்கிவிட்டு எங்களை எட்டி பார்த்தார்கள். நாங்கள் பேசிக் கொண்டிருப்பதை செவிமடுத்தார்கள். பின்பு எங்களிடத்தில் கூறினார்கள், 10 மிகப்பெரிய அடையாளங்கள் வரும் வரைக்கும் மறுமை நாள் வராது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு மேற்கிலிருந்து சூரியன் உதிப்பது, வானிலிருந்து ஒரு புகை மண்டலம் வருவது, மூன்றாவது ஒரு பேசக்கூடிய பிராணி வெளிப்படுவது, நான்காவது யஜூஜ் மஅஜூஜ் வெளிப்படுவது, ஐந்தாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவது, ஆறாவது தஜ்ஜால் வருவது, ஏழாவது கிழக்கில் ஒரு நிலநடுக்கம், எட்டாவது மேற்கில் ஒரு நிலநடுக்கம், ஒன்பதாவது அரபு தீபகற்பத்தில் ஒரு நிலநடுக்கம், 10வது யமன் நாட்டிலிருந்து ஒரு மிகப்பெரிய நெருப்பு கிளம்பி ஒட்டுமொத்த மக்களையும் ஒரு பக்கமாக கொண்டு போய் சேர்ப்பது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை பார்த்து கூறினார்கள். இப்ப இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் 5558வது இலக்கத்திலும் 5559வது இலக்கத்திலும், ஜாமிஉ திர்மிதியில் 2109வது இலக்கத்திலும் இந்த ஹதீஸை நீங்கள் காணலாம். ஒன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸில் கூறினார்கள், 3 விஷயங்களை அல்லாஹ் உங்களுக்கு ஆழமாக எச்சரிக்கை செய்கின்றான்.
ஒன்று, மறுமை நாளுக்கு முன்னால் உங்களை வந்து அடைய இருக்கின்ற புகை மண்டலமாகும். இந்த புகை கடினமான உங்களை நோவினைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். முஃமின் அல்லாதவர்களுக்கு அது மிகப்பெரிய வேதனையாக இருக்கும். முஃமின்களுக்கு ஒரு தடிமன் போன்ற இடையூறை அது ஏற்படுத்தும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இரண்டாவது, தாப்பத்துல் அர்ல், பேசக்கூடிய ஒரு பிராணி வெளிப்படுவது. மூன்றாவது, தஜ்ஜாலுடைய வருகை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் அபூ மாலிக் அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த செய்தியை நீங்கள் தபரானியிலும் பார்க்கலாம். அதே போன்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அல்லாஹு தாலா சூரத்துத் துஹானில் கூறக்கூடிய இந்த புகை மண்டலம் இன்னும் வரவில்லை. இது மறுமை நாளுக்கு முன்னால் வரக்கூடிய அடையாளங்களில் ஒன்றாகும். இந்த துஹான் வெளிப்படக்கூடிய நேரத்தில், இந்த புகை மண்டலம் மக்களை சூழக்கூடிய நேரத்தில் அது முஃமின்களுக்கு தடிமன் போன்ற ஒரு சிறிய நோவினையை ஏற்படுத்தும். முஃமின் அல்லாதவர்களுக்கு மிகப்பெரிய வேதனையாக இருக்கும். அந்த புகையை அவர்கள் சுவாசித்து அதனால் அவர்கள் ஊதி போவார்கள். அவர்களுடைய குடல் வரைக்கும் அந்த புகை சென்று அவர்களை நோவினைக்குள்ளாக்கும் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய அந்த செய்தி தஃப்சீர் இப்னு அபி ஹாத்திமிலே நீங்கள் பார்க்கலாம். அதே போன்று அப்துல்லா இப்னு முலைகா ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகின்றார்கள், நான் ஒரு நாள் அதிகாலையில் ஃபஜ்ருக்கு பின்னால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்க சென்றிருந்தேன். அப்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நான் நேற்று இரவு முழுக்க நான் உறங்கவில்லை என்று சொன்னார்கள். அப்போது நான் கேட்டேன், ஏன் உறங்கவில்லை என்று சொன்னதும், நேற்று இரவு வால் நட்சத்திரம் வந்துவிட்டது என்று மக்கள் பேசிக்கொண்டார்கள். உடனே என் சிந்தனை, வால் நட்சத்திரம் வந்துவிட்டால் புகை மண்டலம் வந்துவிட்டதோ, புகை துவங்கிவிட்டதோ, சூரத்து துஹானில் அல்லாஹு தாலா பேசக்கூடிய அந்த புகை வெளிப்பட்டு விட்டதோ என்ற பயம் என்னை ஆட்கொண்டது. மறுமை நாளினுடைய அடையாளத்தினுடைய கடைசிக்கு நாம் வந்துவிட்டோமா என்ற பயம் இரவு முழுக்க என்னை உறங்க விடவில்லை என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய இந்த செய்தி தஃப்சீர் தபரியிலே பதிவு செய்திருப்பதை நாம் பார்க்கலாம். எதையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையின் அடையாளங்கள் என்று கூறினார்களோ, சிறிய அடையாளங்கள் என்று சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த அடையாளங்களையும் இன்று கண்கூடாக நாம் பார்த்ததற்கு பின்பும் கூட அல்லாஹ்வினுடைய அச்சமோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை பின்பற்ற வேண்டும் என்ற ஆர்வமோ நமக்குள் இல்லாமல் இருப்பதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நிச்சயமாக இந்த உலகம் நிலையானதோ நிரந்தரமானதோ இல்லை. உலகம் ஒரு பரீட்சை எழுதுவதற்காக நாம் வந்திருக்கின்றோம். அல்லாஹ்விடம் இருந்து வந்தோம், மீண்டும் அல்லாஹ்விடத்தில் செல்ல இருக்கின்றோம். அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவோம். எப்படி வாழ்ந்தோம், என்ன செய்தோம் என்ற கேள்விகள் நிச்சயமாக நம்மை ஆழ துளைக்க இருக்கின்றது. இதற்கான தயாரிப்பில் ஈடுபட வேண்டிய கட்டாயத்தில் நாம் நிச்சயமாக இருக்கின்றோம் என்பதை நினைத்து ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அதை நோக்கித்தான் நாம் பயணப்பட வேண்டும் என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு